இப்ப பாத்தீங்கன்னா கன்னிராசிக்கு 2025 ஜூலை மாதம் எப்படி பிறக்க போகிறது, எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது என்று பார்க்கும் பொழுது, ஜூலை மாதம் பிறக்கிறப்பே 3 மிகப்பெரிய பயிற்சி, இந்த ஆண்டின் பயிற்சிகள் ஆண்டு கிரகத்தின் பயிற்சிகள் முடிந்து விட்டதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும், ஞாபகப்படுத்திக்கணும். மே 14ஆம் தேதி குரு திசையும் ராகு கேது திசைகள் மே 19ஆம் தேதியும், சனி பயிற்சி மார்ச் 29ஆம் தேதியே முடிந்து கடந்த 2 மாதம் 3 மாதத்திலேயே சில பயிற்சிகள் நடந்து வருதுனால இப்ப ஜூன் மாதம் வரும் பொழுது கன்னி ராசிக்கு பாத்தீங்கன்னா ராசிக்குள்ள கேது இல்லாமல் விலகி இருக்கிறார். அது ரொம்ப நல்ல விஷயம். 7ஆம் இடத்துல ராகு 6ஆம் இடத்துக்கு போறது அருமையான விஷயம். கன்னி ராசியில குழப்பங்கள் முடிகிறது. கடந்த ஒரு 15 நாட்களாவே குழப்பங்கள் படிப்படியாக நீங்கி வந்திருக்கிறார்கள். கன்னிராசிக்காரர்கள் ஃபியூச்சர்ல என்ன பண்ணலாம், எது பண்ணக்கூடாது, இதுவரை நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்ல ஒரு விதமான ஒரு கருத்து வேறுபாடுகள், இணக்கம் இல்லாத சூழ்நிலை, நம்மளுடைய நண்பர்கள், நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில மீட் பண்றவங்களோட சில பிரச்சனைகள், கொலீக்ஸ், வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள், அது மாதிரி விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த ராகு கேது இப்ப ராசி விட்டு விலகுறது ஒரு அருமையான விஷயம். அடுத்த ஆண்டு கிரகமாகிய குரு பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்த்துட்டு இருந்தது 10ஆம் இடத்துக்கு போய் 4ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்ப்பது அடுத்த கட்ட வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய இடம், வீடு, வண்டி, வாகனம், தாயார், கடன், அபிவிருத்திக்காக கடன், வருமானம், இது மாதிரி குடும்பம் அமைதல், அது மாதிரி விஷயங்களை கொடுத்து அடுத்த ஒரு வாழ்க்கையில பர்சனலாவும் ப்ரொஃபஷனலாவும் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு, அடுத்த கட்ட அமைப்புக்கு போகக்கூடிய ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கால அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதே சமயத்துல சனி 7ஆம் இடத்துக்கு போய் கண்டக சனியாக, அதாவது ராசியை நேராக சனி பார்க்கிறார். இதுவரை 6ஆம் இடத்துல இருந்த சனி ராசியை பார்க்கும் பொழுது நம்பவே வேலைகள் அதிகமா செய்யறது, இதுவரை தள்ளி போட்டிருந்த விஷயங்கள்லாம் இறங்கி செய்யறது, பங்குதாரர்கள் விஷயங்கள், நண்பர்கள் விஷயங்கள், வீட்டில் இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல சில விஷயங்கள் நடக்கிறது, இன்னும் கொஞ்சம் ஆக்டிவா சிலது பண்றது, அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்க போகிறது. 7ஆம் இடம் வேலை செய்ய, நிறைய பேர்த்த மீட் பண்ண போறீங்க, நிறைய நியூ அசோசியேஷன் ஆக போகுது, நிறைய பிசினஸ் அது மாதிரி இருக்கிறவங்களாம் நிறைய பேர்த்த மீட் பண்ணி அது மூலமா நிறைய கான்ட்ராக்ட்ஸ், சில கான்டாக்ட்ஸ் அதெல்லாம் கிடைக்க போகக்கூடிய அமைப்பு தான் சனி 7ஆம் இடத்துக்கு வர்றது. இத்தகைய அமைப்பு தான் பாத்தீங்கன்னா கன்னிராசிக்கு ஆண்டு கிரகத்தின் அமைப்பு காட்டுது.